வெல்கம் டு அவர் சேனல் சக்கரசாதமும் வடகரியும். இன்னைக்கு குக் வித் கோமாளியில் ஆண்டனி தாஸ் அவங்க செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு கோலா உருண்டை பண்ணியிருந்தாங்க. கனவா மீனை வச்சு ஒரு கோலா உருண்டை பண்ணாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3 கிராம்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி கனவா மீனை ஆல்ரெடி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். உள்ளே ஜெல் மாதிரி ஒன்று இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. மேலே இருக்க ஸ்கின்னையும் எடுத்துட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்சியில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கனவா மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கனவா மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். ஸ்குவிட்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் தமிழில் கனவா மீன் சொல்லுவாங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் இல்லைனா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இல்லைனா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ கையில் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தடவிட்டு பிசைய ஆரம்பிங்க. ஏன்னா இது ரொம்ப குழன்னு இருக்கும், உங்கள் கை ஃபுல்லாக ஒட்டிக்கும். அதனால் நல்லா எண்ணெய் தடவினா மட்டும்தான் ஒட்டாமல் இருக்கும். இல்லைனா நீங்கள் இந்த கனவா மீனோடைய 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அப்புறம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. ஒரு சின்ன பால் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க, உங்கள் இஷ்டம்தான். பெருசாக வேண்டாலும் நீங்கள் பெரிய பால் மாதிரி பண்ணிக்கலாம், சின்னதாகவும் பண்ணிக்கலாம். கையில் இந்த மாதிரி உருட்டினீங்கனாலே நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிரும். இதே மாதிரி எல்லா கனவா மீனையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பொரிக்க போகிறோம். அடுப்பில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்க உருண்டை எல்லாத்தையும் போட்டுடலாம். வறுக்கும்போது அடுப்பை மீடியம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அவுட் சைட் நல்லா சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும், உள்ளே ஃபுல்லாக மீன் வேகாமல் இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா 2 சைடு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சிட்டிங்கன்னா உங்களோட கனவா மீன் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சேனலில் குக் வித் கோமாளியில் வர ரெசிபீஸ் எல்லாமே ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் சக்கரசாதமும் வடகரியும்.